அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நூரானி காய்தாவுடைய பாடங்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த பாடத்துடைய தொடர்ச்சியாக தான் நம்ம இப்போது அடுத்த பாடம் பார்க்க போகிறோம். என்ன பாடம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, பெரிய மத்துக்களுடைய வகைகள், அதை எத்தனை வகை, அதை நம்ம என்னென்ன வகை, அதோடைய சட்டங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி பார்க்க போனால் எத்தனை வகை நான் சொல்லியிருந்தேன்? 3 வகை: மத்தே முத்தசில், மத்தே முன்ஃபசில், மத்தே லாசிம். ஆல்ரெடி நம்ம மத்திய முத்தசிலும் முன்ஃபசிலும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இதில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, அந்த மத்திய முத்தசிலுக்கும் முன்ஃபசிலுக்கும் ஒரு ஒற்றுமை இருந்துச்சு. மதுரி எழுத்துக்கு பின்னு ஹம்சா அப்படின்னு நம்ம பார்த்தோம். மதுரி எழுத்துக்கு பின்னாடி ஹம்சா அதே வார்த்தையில் இருக்கா, அடுத்த வார்த்தையில் இருக்கா அப்படின்றது மட்டும்தான் அதில் இருக்கக்கூடிய பிரிவினை. ஆனால் மத்து லாசிம் பார்த்தீங்கன்னா அதே மதுரி எழுத்துக்கு பின்னாடி தான் கவனிக்கணும். ஆனால் இதில் ஹம்சாவை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா கவனிக்கக்கூடாதுன்னா கொண்டே வரக்கூடாது. ஏன் அப்படின்னா, மத்தே லாசிமுடைய சட்டம் என்ன அப்படின்னா, மதுரி எழுத்துக்கு பின் சுக்கூன் வருமானால், மதுரி எழுத்துக்கு பின்னாடி என்ன வரணுமா? சுக்கூன் இருக்கணும். அப்ப இதுல நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஹம்சாவை தேடக்கூடாது. ஆனா மத்துடி எழுத்து இருக்கா அப்படின்றது கவனிக்கணும். அதை நம்ம முன்னாடியிலேருந்தே நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கேன். பெரிய மத்து அப்படின்னாலே அலீஃப் மத்தா, யா மத்தா, வாவ் மத்தாவை கண்டிப்பாக நம்ம கண்டுபிடிக்க தெரியறவங்களா இருக்கணும். அப்போ தான் இந்த 3 வகையில் என்ன வகைன்றது நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு நம்ம ஒவ்வொரு சட்டமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். முத்தசிலுக்கு ஒரு சட்டம், முன்ஃபசிலுக்கு ஒரு சட்டம். இப்போ லாசிம்க்கு என்ன சட்டம் வருது? மத்துடி எழுத்துக்கு பின் சுக்கூன் வருமானால் அது மத்து லாசிமாகும். அதை 5 அலிஃப் நீட்டி ஓத வேண்டும். இப்போ உதாரணம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாருங்க. ஆல் ஆன. இப்போ ஆல் ஆனல அங்கே ஹம்சா இருக்கா? ஹம்சான்றது நான் எதை சொல்கிறேன்? ஹம்சானா அந்த குட்டி ஹம்சா இருக்குல்ல, அதே மாதிரிலாம் ஹம்சா வராது. நான் அது முன்னாடியே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அலீஃப்க்கு மேலே ஒரு ஹரக்கத் இருக்குது அப்படின்னா அது ஹம்சா. ஓகேவா? சரிங்களா? அப்போ அந்த ஹம்சான்றது மேலே என்ன வந்திருக்கு? கடா ஜபர். இப்போ இந்த இடத்துல பாடத்தை கரெக்டாக கவனிச்சிட்டு இருக்கவங்களுக்கு புரியும் நான் எதை மத்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இப்போ நீங்கள் நான் என்ன சொல்லியிருந்தேன்? அலீஃப் மத்தா, யா மத்தா, வாவ் மத்தா வரணும்னு சொல்லியிருந்தேன்ல. ஆனால் இங்கே ஹம்சா மேலே கடா ஜபர் இருக்குது. கடா ஜபர் என்னது? அலீஃப் மத்தாவுடைய தோற்றத்தில் ஓதக்கூடிய ஒரு சட்டம் தான். அப்போ இந்த இடத்துல நமக்கு என்னது? அது மத்தாவுடைய சட்டத்தில் தான் நம்ம நீட்டுறோம். ஸோ அதனால நமக்கு அதை நம்ம மத்துடி எழுத்தா நம்ம எடுத்துக்கணும். அப்போ மத்துடி எழுத்து வந்துருச்சா? அது கூட பக்கத்தில் பாருங்கள், அடுத்த எழுத்து என்ன இருக்குது? லாமுக்கு சுக்கூன் இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல ஹம்சா வரல. ஹம்சா அதே வார்த்தையிலையோ அடுத்த வார்த்தையிலையோ மத்துடி எழுத்துக்கு பின்னாடி வரல. மத்துடி எழுத்துக்கு பின்னாடி சுக்கூன் வந்துட்டனால இது மத்து லாசிம். இந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும்னா அதிகப்படியாக, அதாவது முத்தசில் முன்ஃபசில் 4 அலிஃப் சொல்லியிருந்தனா, இதை நம்ம கண்டிப்பாக 5 அலிஃப் நீட்டணும். ஆனால் 6 அலிஃபும் நீட்டலாம். அதுக்கும் நமக்கு அனுமதி இருக்குது. ஆனால் 6 அலிஃப் நீங்கள் நீட்டிட்டீங்கன்னா குரானை நீங்கள் ஓதி முடிக்கிற வரைக்கும் அந்த 6 அலிஃப்லேயே தான் ஓதணும். ஒரு மத்துடைய 3 மத்துக்களில் இருக்கக்கூடிய ரூல் நான் சொல்லிடுறேன். குரானில் ஓதக்கூடியது. இப்போ மத்திய முத்தசில் முன்ஃபசில் 3 அல்லது 4 அலிஃப் நீட்டலாம். நான் இது 5 அலிஃப் நம்ம நீட்டலாம், இல்லாட்டி 6 அலிஃப் நீட்டலாம். ரெண்டுக்குமே நமக்கு அனுமதி இருக்குது. ஆனால் நீங்கள் எந்த குரான் ஆரம்பத்தில் 3 பெரிய மத்துக்களில் ஏதோ ஒரு மத்து நீங்கள் ஓதும் போது எத்தனை அலிஃப் நீட்டி நீங்கள் ஓத ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களோ அதே அலிஃப் மாதிரி தான் நீங்கள் எல்லா மத்துக்களையும் நீட்டி அந்த ஒரு ஒழுக்கத்தோடையும் நீங்கள் அது ஓதணும். ஸோ இப்போ அடுத்த உதாரணம் பார்க்கலாம். ஜூக்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஹா அலீஃப் மத்தாவுடைய தோற்றத்தில் வந்திருக்கு, ஹான்ற எழுத்து. ஆனால் அதுக்கடுத்து பாருங்கள் சுக்கூன் தானே வரணும், இங்கே ஷத்து வந்திருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். நம்ம ஷத்துடைய பாடம் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஒரு ஷத்து உருவாகுது, அதாவது இதுக்கு பேர் ஷத்து அல்லது தஷ்தீத் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஷத்து உருவாகுவதற்கு ஒரு சுக்கூனும் ஒரு ஹரக்கத்தும் கண்டிப்பாக வேணும். அப்போது ஹரக்கத் பெற்ற எழுத்து வெளியில் தெரியும், சுக்கூனுடைய எழுத்து இதில் உள்ள மறைஞ்சிருக்கும். நம்ம அந்த பாடத்தில் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு வேளை பார்க்கல அப்படின்னா அந்த பாடத்தை போய் பார்த்துட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். அப்போ தான் உங்களுக்கு இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது புரியும். ஸோ அப்போ இங்கே சுக்கூன் இருக்கணும். அப்போ சுக்கூன் உள்ள இருக்குது.
இருக்குல்ல, அப்போ வெளிப்படையாக தெரியாட்டி உள்ள சுக்கூன் இருக்கனால இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஷத்து வந்துட்டாலும் இது மத்து லாசிம்ல தான் வரும். ஸோ ஹூக்க 5 அலிஃப் நீட்டணும். வா இங்கே பாருங்க, அடுத்தது ஸ்வாது வந்து வஸ்ஸாஃபாத்தி. இதில் வந்து சுவாது வந்து கடா ஜபர் பெற்றிருக்கு. கடா ஜபருன்றது வந்து அலிஃப் மத்தாவுடைய தோற்றத்தில் நீட்டக்கூடிய ஒரு எழுத்து. ஸோ அதனால நம்ம வந்து இதை மத்தாவுடைய எழுத்தாக தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ மதுர் எழுத்துக்கு அப்புறமா ஷத்து வந்துச்சு. ஷத்து பொதுவாக என்னது, சுக்கூனுடைய எழுத்தாக தான் ஆரம்பமாகும். அப்போது இந்த இடத்துலையும் மத்து லாசிமுடைய சட்டம் வந்து இதுக்கு பொருந்துறனால இது மத்து லாசிம் 5 அலிஃப் நம்ம வந்து நீட்டணும். அடுத்தது பாருங்க, அடுத்தது வந்து இந்த எழுத்து இங்க வாது வந்து அலிஃப் மத்தாவுடைய தோற்றத்துல வந்திருக்கு. அதுக்கு அடுத்து ஷத்து வந்திருக்கு, அதுல சுக்கூன் இருக்கு. ஆக மொத்தத்துல மத்துடைய எழுத்துக்கு பின்னாடி சுக்கூன் வந்துட்டனால இதுவும் வந்து மத்தே லாசிமுடைய இடத்துல தான் வரும். இதையும் நம்ம வந்து 5 அலிஃப் நீட்டணும். வலல்லி நீட்டுறோம்ல, அதுதான் இது. இப்போ இதுதான் வந்து மத்து லாசிமுடைய சட்டம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு நம்ம வந்து பெரிய மத்துக்கள் சட்டம் வந்து 3 வகையும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இதில் ஏதாவது ஒரு உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸ்லேயோ இல்லை நம்ம வந்து அகாடமி நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்டுக்கலாம். இன்ஷா அல்லாஹ் பாடங்களை வந்து டெய்லியும் வந்து பயிற்சி பண்ணிக்கிட்டே வாங்க. நீங்கள் நேரலையில் நீங்கள் வகுப்பு கற்றுக்கிட்டாலும் சரி, வாட்ஸ்அப் மூலியமாவோ இல்லை இந்த மாதிரி வீடியோக்கள் மூலிமா கற்றுக்கிட்டாலும் நீங்கள் வீடியோ பார்க்க பார்க்க உங்களுக்கு பார்த்துட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பயிற்சி செய்யணும். பயிற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோவே போதுமானதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதனால் இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் பயிற்சி செஞ்சு குரானை வந்து முறையாக ஓதக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தஆலா தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.